ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய நாளிலே மார்த்தாவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. மார்த்தா, மரியாள், லாசர் இந்த குடும்பம் ஆண்டவருக்கு பிடித்தமான நெருக்கமான குடும்பமாக இருந்தது. இந்த குடும்பத்தில்தான் ஆண்டவர் அடிக்கடி சென்று ஓய்வெடுத்தார் என்று பார்க்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனை வரவேற்கின்ற பொழுது அந்த இறைவன் நமது இல்லத்திலே வருகின்றார் என்பது முதல் விடயமாக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது என்று சொல்லப்படுகிறது. திருப்பாடல் 34:10 ஆண்டவரை நாம் தேட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, தன் சகோதரன் லாசர் இறந்து விட்டான் என்று சொன்னவுடன் மார்த்தா ஆண்டவரை தேடினாள் என்று விவிலியத்திலே வாசிக்கின்றோம். எனவேதான் அவள் கேட்கிறார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த மார்த்தா ஆண்டவருக்குடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்திருந்தால். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு அஞ்சி வாழும் குடும்பத்தை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. அவர்கள் குடும்பத்தை தூயவர்கள் எப்போதும் சூழ்ந்திருப்பார்கள் என்று திருப்பாடலிலே வாசிக்கின்றோம். என் அன்புக்குரியவர்களே, மார்த்தா தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மிக பொக்கிஷமாக பற்றி கொண்டாள். ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவள். இந்த மார்த்தா என்னுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது குடும்பத்திலே வருகின்ற மக்களை நாம் எப்படி விருந்தோம்பலிலே சிறந்திருப்பதற்கு அவர்களை நாம் அழைக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்த்தா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், ஆண்டவரை பற்றி நற்செய்தி அறிவித்தால், தன் குடும்பத்திலே ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று எப்போதும் விரும்பினாள். நாமும் நமது குடும்பத்திலே ஆண்டவர் எங்கே இருக்கின்றார், ஒருவேளை அவர் இல்லை என்றால் அவரை வரவேற்போம், அவருக்கு பணிவிடை செய்வோம், அவருக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வோம். ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுறாது. ஆமேன்.